ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு மகாபாரதத்தில் பாரதமும் பாத்திரங்களும் இந்த தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு அந்த கதையை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாரதம் என்றால் என்ன? பாரதம் என்ற சொல் பரதன் என்ற மன்னரோட பேர்லேருந்து வந்துச்சு. இந்த கதை அந்த சந்ததியை சேர்ந்த கதையிலிருந்து வந்தனால இது மகாபாரதம் என்று அழைக்கப்படுகிறது. முக்கிய பாத்திரங்கள்: பாண்டவர்கள் தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். இவங்க 5 பேருமே அண்ணன் தம்பிங்க. இவங்க எல்லாருமே நியாயம், தர்மம், உண்மை பக்கம் இருக்கிறவங்க. அடுத்தது கௌரவர்கள். துரியோதனன் தலைமையில அவருக்கு கூட பிறந்த 100 சகோதரர்கள் இருக்காங்க. அவங்க பேராசை, அதிகாரம் ஆசையில வாழ்ந்துட்டு வந்தவங்க. அடுத்த கதாபாத்திரம் கிருஷ்ணர். இவர்தான் பாண்டவர்களுக்கு ஆதரவாக இருந்த தெய்வீக சக்தி. அர்ஜுனனுக்கு கீதையை உபதேசித்தவனே சொல்லுவாங்க. அர்ஜுனன் மிக சிறந்த வில்லாளி, குருஷேத்திர போர்ல முக்கிய பங்கு வகித்தவர். பீமன் அசுர பலம் கொண்டவர், துரியோதனனை போரில் வென்றவர். துரியோதனன் கௌரவர்களுடைய தலைவர். இவர்தான் அதிகாரம் மற்றும் பொறாமை காரணமாக போருக்கு வழிவகுத்தவர் நம்ம துரியோதனன். திரௌபதி பாண்டவர்களின் மனைவி. அவங்களுடைய அவமதிப்பு தான் இந்த போருக்கான முக்கிய காரணமா இருந்திருக்கு. குருஷேஸ்திர போர் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் இடையே நடந்த மிகப்பெரிய போர் இந்த குருஷேஸ்திர போர். 18 நாட்கள் நடந்த இந்த போர் கடைசியில தர்மத்தை வென்று காட்டியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் மகாபாரதத்தை பத்தி இன்ட்ரெஸ்டிங்கா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சஸ்பா தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.